முதலாவது ஜனாசா எரிக்கப்படுகிற போதே ஜனாசாவை எரித்து விடாதீர்கள் என்று முழு சமூகமும் கதறியது. உலக சுகாதார மையம் ஜனாசாக்களை அடக்க முடியும், பூமிக்கடியிலே தண்ணீரிலே வைரஸ் பரவாது என்று அடித்து சொன்னது. அப்பொழுதும் அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. முழு சமூகத்தையும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பழிவாங்கி கொண்டிருந்தது கோட்டாவினுடைய அரசாங்கம். අනිල් ජයසිංහ කවුද? අනිල් ජයසිංහ තමයි ගෝඨාභය රාජපක්ෂගේ ජනාධිපතිවරයා මේක ආදානය කරන්න ඕනේ කියලා කියනකොට එදා මාධ්‍ය ප්‍රකාශකතුමා. අද එතුමා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම්. ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது முக்கியமான தீர்மானத்தையே இவர்தான் எடுக்கிற இடத்தில் அதிகார வட்டத்தில் அதிகாரிகள் என்கிற இடத்துல இருந்தாரு. எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் அவசர கால சட்டத்தின் கீழே சிறுபான்மை சமூகத்தின் மத உரிமைகளை பறிக்க முடியாதவாறு சட்ட ரீதியான பாதுகாப்பான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தற்போதைய அனுர அரசாங்கத்திற்கு இந்த விவகாரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் அவங்களால ஒரு தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கிறது. அது என்ன பிரேரணை என்று சொன்னால், இலங்கையில இதற்கு முன்பதாக ஆட்சி செய்த கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் உலகம் முழுவதுமே COVID-19 கொரோனா பெருந்தொற்று பரவியது. அந்த கொரோனா பெருந்தொற்று பரவுகிற காலத்தில் இலங்கையில கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் அடக்கம் செய்வதற்கு மறுக்கப்பட்டு எரிக்கப்படுகிற ஒரு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டிருந்தது. இந்த சட்டத்தை நிறுத்துமாறும் ஜனாசாக்களை எரிக்காதீங்க என்று சொல்லியும் உலகம் முழுவதும் இலங்கையை தாண்டியும் பல நாடுகள் பலத்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் பல கட்டங்களாக நடத்தப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு நாளும் இலங்கை இஸ்லாமியர்கள் ஜனாசாக்களை எரிக்காதீர்கள் என்று உரத்த குரலிலே கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அழுது புலம்பினார்கள். எங்க தகப்பனாரை எரிக்காதீங்க, தாயை எரிக்காதீங்க, சகோதரியை எரிக்காதீங்க, பிள்ளையை எரிக்காதீங்க என்று சொல்லி அந்தந்த தரப்புல இருந்து குரல்கள் எழுந்தது மட்டுமல்ல, முழு இலங்கையில் இருந்தும் பல குரல்கள் எழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் 300க்கும் மேற்பட்ட ஜனாசாக்களை தீயில் போட்டு எரித்தார்கள். அடக்குவதற்கு அனுமதிக்கவில்லை. பின்னாட்களில் ஜனாசாவை அடக்குவதற்கு அனுமதி கிடைத்த நேரத்தில் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மையவாடிகள் அடக்குவதற்கு அனுமதி தராமல் ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய மஜ்மா நகர் பகுதிகளில் தனித்த ஒரு பகுதி உருவாக்கப்பட்டு அங்க போய் அடக்கம் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க ஜனாசாக்களை எடுத்துக்கிட்டு போறதுக்கு கூட ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. 300க்கும் மேற்பட்டவர்களுடைய ஜனாசாக்களை அடக்க தராமல் எரித்த காரணத்தினால இன்றைக்கு அவர்களுக்கு மையவாடிகள் கிடையாது. அவர்களுடைய மண்ணறைகள் பக்கத்துல போய் நின்று அவங்களுக்காக பிரார்த்திப்பதற்குரிய வாய்ப்பு அந்த குடும்பத்தாருக்கு கிடையாது. இதே நேரம் ஓட்டமாவடியில மஜ்மா நகரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனாசாக்கள் அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுக்காக மையவாடிக்கு போய் பிரார்த்தனை பண்ணணுமாக இருந்தா கூட இங்க இருந்து கிளம்பி ஓட்டமாவடிக்கு போக வேண்டி இருக்கிறது. இந்த மறக்க முடியாத மறுக்க முடியாத மாபெரும் பாவத்தையும் மாபெரும் அநியாயத்தையும் இந்த சமூகத்தை நோக்கி செய்தது கோட்டாபே ராஜபக்சவினுடைய ஆட்சி என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்றைய நாட்கள்ல இலங்கையினுடைய மருத்துவர் சங்கம் மிக தெளிவாக ஜனாசாக்களை அடக்க கொடுக்கலாம், ஜனாசாக்களை அடக்குவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று சொன்னது. ஆனால் கோட்டாபே ராஜபக்சவினுடைய அரசு அன்றைக்கு இருந்த ஒரு புவியியலாளருடைய செய்தியை மாத்திரம் கேட்டுக்கொண்டு ஜனாசாக்களை அடக்க கொடுத்தால் பூமிக்கடியிலே வைரஸ் பரவ வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நீர் மாசடைய வாய்ப்பு இருக்கிறது, இந்த தொற்று அந்த தண்ணீரூடாக போய் மேலதிகமாக பல பேரை தொற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் மெத்திகா வித்தானகே என்கிற ஒரே ஒரு தனிநபருடைய பேச்சை ஆதாரமாக கொண்டுதான் ஜனாசாக்களை எரிக்கிற தீர்மானத்திற்கே வந்தார்கள். உலக சுகாதார மையம் ஜனாசாக்களை அடக்க முடியும், பூமிக்கடியிலே தண்ணீரிலே வைரஸ் பரவாது என்று அடித்து சொன்னது. அப்பொழுதும் அவர்கள் அதற்கு இணங்கவில்லை. உலகம் முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பலவிதமான இனவாத செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகிறது. அண்டைய நாடாக இருக்கக்கூடிய மியான்மர்ல கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக சொல்லொணா துன்பங்கள் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்லையும் அன்றைய நாட்களில் மாபெரும் அநியாயங்கள் நடந்த சூழல்லையும் அவங்க கூட ஜனாசாக்களை எரிக்கிற இடத்துக்கு போகல. ஆனா
கோட்டாபய ராஜபக்சனுடைய அரசு ஜனாசாக்களை எரித்தே தீர்வோம்னு இந்த மெத்திகா வித்தானகேயினுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த முடிவை எடுத்தாங்க. வைரஸோடு தொடர்புடைய மாபெரும் அறிஞர்கள் இலங்கையிலே இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரும் ஜனாசாக்களை அடக்க கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். டாக்டர் நீலிகா மலவிகே மிக தெளிவான, உலகம் அறிந்த, பல கட்டங்களில் சர்வதேச விருதுகளை வென்ற வைரஸ் தொடர்பான ஆய்வாளர் நீலிகா மலவிகே பல கட்டங்களில் ஜனாசாவை அடக்க கொடுக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் வராது என்று அடித்து சொன்னார். ஆனால் அவருடைய பேச்சை அன்றைய அரசுகள் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராகவில்லை. பபா பலிகேவதனை அடித்து சொல்லிக்கிட்டு இருந்தார். டாக்டர் நிஹால் அபேசிங்க மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார். அன்றைய நாட்களில் கோட்டாபே அரசாங்கத்தில் இருந்த எம்பிக்களில் ஒருவர் தான் ப்ரொஃபசர் திஸ்ஸ விதாரண. அவங்க ப்ரொஃபசர் திஸ்ஸ விதாரண இலங்கை வரலாற்றில் இளம் வயதிலேயே வைரஸ் தொடர்பான மாபெரும் அறிவாளியாக, அறிஞராக உருவெடுத்தவர். பிரித்தானியா எங்க நாட்டிலேயே நீங்க இருந்துக்கிறங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்கள் தர்றோம்னு சொல்லி கூட இல்லை நான் என் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி பிரித்தானியாவில் படித்துவிட்டு மீண்டும் இலங்கைக்கு வந்து பல சேவைகளை முன்னெடுத்தவர். அவர் அன்றைய நாட்களில் SLPP-யினுடைய தேசிய பட்டியல் MP-யாக பாராளுமன்றத்தில் இருந்தார். அவர் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சியின் MP-யாக இருந்துகிட்டே ஜனாசாக்களை அடக்க கொடுக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் வராது என்று அடித்து சொன்னார். ஆனால் ப்ரொஃபசர் திஸ்ஸ வித்தாரணவனுடைய கருத்துக்களை கூட காது கொடுத்து கேட்பதற்கு தயாராகவில்லை அன்றைய அரசு. அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் அரசியல் ரீதியாக எடுத்த முடிவு காரணமாகத்தான் இந்த அநியாயத்தை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த காலகட்டம் நமக்கு தெரியும். டாக்டர் ஷாஃபி, ரிஷாட் பதியுத்தீன், சட்டத்தரணி ஹிஜாஸ் இஸ்புல்லா, அஹ்னாஃப் ஜசீம், ஜமாத் இஸ்லாமினுடைய முன்னே நாள் தலைவராக செயல்பட்ட உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர், இப்படி பல பேரும் அப்பாவித்தனமாக அவர்கள் செய்யாத குற்றங்களுக்காக பழிவாங்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் முழு சமூகத்தையும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பழிவாங்கி கொண்டிருந்தது கோட்டாவினுடைய அரசாங்கம். இந்த நிலையில தான் இம்ரான் மஹ்ரூப் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் பாராளுமன்றத்திலே மிக அழகான, மிக முக்கியமான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது என்ன தீர்மானம் என்று சொன்னால், சென்ற காலத்திலே கொரோனா பெருந்தொற்று நிலவிய காலப்பகுதியில் ஒரு தலைப்பட்சமாக வலுக்கட்டாயமாகவும் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்தமை தொடர்பாக விசாரிப்பதற்கான ஆணைக்குழு ஒன்றை நியமித்தல் தொடர்பான பிரேரணை என்னால் முன்வைக்கப்படுகின்றது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட, கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களுடைய ஜனாசாக்களை அடக்க முடியாது, எரிக்கத்தான் வேண்டும் என்கிற இந்த தவறான முடிவை எடுத்தது யார்? இவர்களுக்குரிய ஆலோசனைகளை கொடுத்தது யார்? இதன் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார்? இது அத்தனை விவகாரங்களையும் ஆராய்ந்து இந்த தவறான முடிவெடுத்தவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆணைக்குழுவை அமைக்க வேண்டும். அந்த கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற முன்னே நாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஒருவரை தலைவராக நியமிக்க வேண்டும். ஒரு குழுவை அமைத்து இது தொடர்பான மொத்த விவகாரங்களும் ஆராயப்பட வேண்டும் என்கிற தீர்மானத்தை தான் தனிநபர் பிரேரணையாக அவர் பாராளுமன்றத்தில் முன்வச்சிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இலங்கை வரலாற்றில் வெறும் 20 நாளேயான பிறந்த பச்சிலம் குழந்தையினுடைய ஜனாசாவை கூட எரித்தார்கள். அந்த குழந்தையினுடைய தகப்பனார் அழுது புலம்பினார், கெஞ்சி கதறினார், என் பிள்ளைய தந்துருங்கன்னு சொல்லி சொன்னார். கடைசி வரைக்கும் தரல. முதலாவது ஜனாசா எரிக்கப்படுகிற போதே ஜனாசாவை எரித்து விடாதீர்கள் என்று முழு சமூகமும் கதறியது. அப்பொழுதும் விடவில்லை. இவ்வளவு அநியாயம் செய்தவங்களுக்கு எதிராக இதுவரைக்கும் சட்டம் பாயவில்லை. அன்றைக்கு இருந்த சுகாதார அமைச்சர், அன்றைக்கு இருந்த சுகாதார அமைச்சின் செயலாளர், அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்கள், அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், எல்லா தரப்பிலையும் இருந்தவங்க அத்தனை பேருமே ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்கிற ஒரே முடிவில் இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். டாக்டர் சன்ன ஜெயசுமன அன்னைக்கு இருந்த ஒரு முக்கியமான அரசியல்வாதி ஆளுங்கட்சியில், இவர்தான் டாக்டர் ஷாஃபியினுடைய விவகாரத்திலிருந்து பல இனவாத விவகாரங்களுக்கு தூபமிட்டவர். மிக தெளிவாக ஜனாசாக்களை எரிக்கணும்னு விடாப்பிடியாக இருந்தவர். அன்றைக்கு இருந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மிக தெளிவாக ஜனாசாக்களை அடக்க முடியாது, எரிக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருந்தவர். அன்றைக்கு இருந்த பிரதி சுகாதார அமைச்சர் மிக தெளிவாக இதே நிலைப்பாட்டில் இருந்தார். இப்படி பல பேரும் ஒரே ஒரு புவியியல் சார்ந்த ஆய்வாளர் சொன்ன கருத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த கருத்துக்களை சொன்னார்களே தவிர விஞ்ஞான ரீதியாக உலகமே சொன்னது
என்பதற்கு மாற்றமான கருத்தாக இது இருந்தது. அதனால் தான் இப்பொழுது இந்த கமிஷன் போட வேண்டும் என்கிற தீர்மானம் தனிநபர் பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அந்த தனிநபர் பிரேரணை பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே தற்போதைய அனுர அரசாங்கத்திற்கு இந்த விவகாரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தனிநபர் பிரேரணையாக இம்ரான் மஹ்ரூப் எதிர்க்கட்சியில இருந்து கொண்டு வந்த தீர்மானம் இது. அந்த தீர்மானத்தை ஏக மனதாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இதற்கான அடுத்த கட்ட செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கமிஷன் அவசரமாக போடப்பட வேண்டும். அந்த கமிஷன் விசாரணைகளை தொடங்க வேண்டும். காயப்பட்டவர்கள், மன உளைச்சலுக்கு உள்ளானவர்களுக்கு அதுதான் நீதியை பெற்றுக் கொடுக்கும். இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேரும் எழும்பி தங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்துல சொன்னாங்க. அதிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு செய்தி தான், அனுரகுமார திசாநாயக்கினுடைய இந்த அரசுல கூட சுகாதார அமைச்சின் செயலாளராக இன்றைக்கு இருக்கிற அனில் ஜெயசிங்க தான் அன்றைக்கும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளராக இருந்தார். අනිල් ජයසිංහ කවුද? අනිල් ජයසිංහ තමයි ගෝඨාභය රාජපක්ෂගේ ජනාධිපතිවරයා මේක ආදානය කරන්න ඕනේ කියලා කියනකොට එදා මාධ්‍ය ප්‍රකාශකතුමා. අද එතුමා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ලේකම්. ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது முக்கியமான தீர்மானத்தையே இவர்தான் எடுக்கிற இடத்தில் அதிகார வட்டத்தில் அதிகாரிகள் என்கிற இடத்துல இருந்தார். எனவே அனில் ஜெயசிங்க எப்படி இந்த பதவியில் இருக்க முடியும், அவரை நீங்க வச்சுக்கிட்டு எப்படி இந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டது. இந்த கேள்வியில் 100% நியாயம் இருக்கிறது என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இந்த ஜனாசா அநியாயமாக எரிக்கப்பட்டமை தொடர்பான கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்கிற தீர்மானம் வெற்றி அடைந்திருக்கிறது. கமிஷனை அரசு உடனடியாக அமைக்க வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இதற்காக முன்வந்து உடனடியாக செயல்பட வேண்டும். அவருடைய கேபினட் இதற்காக முன்வந்து செயல்பட வேண்டும். ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் எம்பிக்கள் இதற்கான வலியுறுத்தலை கொடுக்க வேண்டும். இந்த கமிஷன் உடனடியாக அமைக்கப்பட்டு அதிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். இம்ரான் மஹ்ரூப் அவங்களுடைய கோரிக்கையில 2 விவகாரங்களை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார். ஒன்று, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் ஜனாசாக்கள் அநியாயமாக எரிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிதி நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உளவியல் ரீதியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். உளவியல் நிவாரணத்தையும் வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த உயரிய சபையிலே நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார். ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமாக அவங்களுக்கு இருக்கும். அதற்கும் அவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் தன்னுடைய தீர்மானத்தில் முன்வைச்சது மட்டுமல்லாம எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் அவசர கால சட்டத்தின் கீழே சிறுபான்மை சமூகத்தின் மத உரிமைகளை பறிக்க முடியாதவாறு சட்ட ரீதியான பாதுகாப்பான சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். உண்மையிலேயே எல்லா இனங்களையும் சேர்ந்த சிறுபான்மை தலைவர்கள், சிறுபான்மை எம்பிக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து முன்வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருக்கிறது. அதிகாரம் கையில் கிடைத்து விட்டது, ஜனாதிபதியாக ஆகிட்டோம், பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதி ஆகியிருக்கிறோங்கிறதுனால சிறுபான்மை மக்களுக்கு நான் அநியாயம் செய்வேன், என்ன தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, நான் சொல்றது எல்லாமே கெசட் தான், எங்கிட்ட எவன் கேள்வி கேட்க முடியும் என்று கோட்டாபே ராஜபக்ஷ எப்படி ஃபிரௌனுடைய ரேஞ்சுக்கு தன்னை நினைச்சுக்கிட்டு அநியாயங்கள் செய்வதற்கு தலைப்பட்டாரோ அப்படியான நிலைக்கு ஒரு ஆட்சி பீடத்திற்கு யார் வந்தாலும் அவர்கள் நினைத்தாலும் இந்த மாதிரி அநியாயங்கள் செய்ய முடியாத அளவுக்கு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இலங்கையினுடைய தற்போதைய ஆளும் அரசு பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளையும் சிறுபான்மை மக்களுடைய மத உரிமைகளையும் பாதுகாக்கிற சட்ட திருத்தங்களையும் கொண்டு வர வேண்டும் என்பதும் எங்களுடைய மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. சிறப்பான ஒரு தீர்மானத்தை பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.